ஹாய் விவாஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள், அதுவும் தங்கத்தை பற்றி சொல்லவா வேணும்? பேப்பர்லேயும் சரி, டிவிலேயும் சரி, முதல்ல வர நியூஸே தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கும், உடனே கிடுகிடு விலை குறைவு அப்படின்றதும், 20 ரூபா ஏறி இருக்கும், ராக்கெட் வேகத்தில் போகுது அப்படின்றதும் இது வாடிக்கையாக போயிடுச்சு, வழக்கமாக போயிடுச்சு. ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கோல்டையும் ஆபரணமாகவும் இந்த மாதிரி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் இந்த அளவுக்கு பெண்கள் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இருக்கிற ஆண்கள், அதை மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக அவங்களுக்கு எல்லாமே கோல்டு பக்கம் அவங்களுடைய கவனம் முழுக்க திரும்பி இருக்குது. அதனால தான் அந்தளவுக்கு. ஸோ எல்லோருடைய மனசில் இருக்க கேள்விகளை பதில் சொல்லலாமா சார்? ஆடி மாதம் கோல்ட் ரேட் குறையுமா? ஒரு கிராம் கோல்ட் ரேட் என்ன அமௌண்ட் வரும்? சந்தோஷ், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆடியுடைய முதல் வாரத்தில் தான் இருக்கோம். ஆடி மாதம் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பாக தங்கத்தின் விலை உயரும். எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம், மார்கழி மாதம் அப்படின்றதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு உண்மைதான். இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா கல்யாண முகூர்த்த தினங்கள் கம்மியாயிடும். அப்போது தங்கத்தின் தேவைகள் இருக்காது, அப்படி இருக்கும். அப்போல்லாம் தங்கத்தை ஒரு விசேஷத்துக்கு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க, வேறு எந்த யூசேஜும் கிடையாது. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் மக்கள் தன்கிட்ட எப்போல்லாம் பணம் வருதோ, கையில் காசு வருதோ, உடனே அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் மாற்ற பார்க்குறாங்க. அப்படி போகும் பட்சத்தில் தங்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு தங்கம் வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஆடி மாதம், மார்கழி மாதம் அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அப்போல்லாம் மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மும்பை, அப்போ பாம்பே ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாம்பேலேருந்து தான் ரேட் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகுது. அதனால் இங்கே தான் நமக்கு ஆடி மாதம், அவங்களுக்கெல்லாம் ஆடி மாதன்றதெல்லாம் கிடையவே கிடையாது மேலை நாடுகளில். அதனால் இப்போ அதுக்கு பதிலாக ஆடி மாதம்தான் கடந்த பல வருடங்கள் பார்த்திங்கன்னு வைங்களேன், ஆடி மாதத்தான் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சார், நாங்கள் நகை வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டுகிறோம். அந்த நகை நாங்கள் விற்கும்போது ஏன் நகை கடைக்காரர்கள் கழித்து வாங்குவதில்லை? நகைக்கடைக்காரர்கள் கழித்து வாங்குறது நீங்கள் அவங்க பக்கம் திரும்பி குற்றத்தை சொல்கிறீங்க. கரெக்டு. இது அரசாங்கத்தின் கட்டளை, ஆணை. அந்த வரி விதிப்பு புதுசுக்கு விற்பனைக்கு மட்டும்தான் வரி, பழசு வந்துச்சுன்னா அதுக்கு வரி கழிச்சிட்டு நீ வாங்கணும்னு அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதனுடைய ஒரு முக்கியமான விஷயங்க இது மட்டும் இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ கேட்டிருக்கீங்க, எல்லாருடைய பார்வையும் நகைன்னு வந்துடும். பரவாயில்ல, தப்பு இல்லை. இதன் மூலயமா எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கூட ஒரு விஷயம் என்னென்னா, சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம், நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, மோட்டார் பைக் வாங்குறீங்க, கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, ஒரு ஃபோன் வாங்குறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் வாங்குறீங்க, எதுக்காவது நீங்கள் வாங்கின ஜிஎஸ்டியை அடுத்த பழசாக கொடுக்குறப்போ அந்த ஜிஎஸ்டியை ரெக்கவர் பண்ண முடியுதா? பண்ணவே முடியாது. அதாவது எண்ட் யூஸராக இருக்கப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது. டீலர்ஸ் தான் அவங்க இந்த வாட்டி ஒரு இடத்துல வரியை கட்டி வாங்குகிறாங்க, அதை திருப்பியும் விற்கிறப்போ அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுறாங்க, செட் ஆஃப் பண்ணிப்பாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வரிச்சுமையும் பொதுமக்கள் கவனக்கிட்ட தான் போய் சேரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 18%, 28% இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 18,000 ரூபா வரி கட்டுவீங்க, சில பார்ட்ஸ் வாங்கினா 28,000 கட்டுவீங்க. ஆனால் தங்கத்துக்கு மட்டும்தான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா வெறும் 3,000 ரூபா கட்டுறீங்க. இதுதான் இருக்கிறதுலே கம்மியானது. இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த பொருட்கள் காரு, பைக்கு, கம்ப்யூட்டர், ஃபோனு எல்லாமே நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற பொருள் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதில் 4ல் 1 பங்கு இல்லைன்னா 50%, 50,000 ரூபாய்க்கு தான் போகும். ஆனால் தங்கம் ஒன்று மட்டும்தான் நீங்கள் வாங்கினதை விட விலை ஜாஸ்தியும் ஆகக்கூடிய ஒரு பொருள், ஒரு உலோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை பல பேர் கேட்டிருக்காங்க, தங்கத்தில் இப்போ நீங்கள் வாங்குறப்ப மட்டும் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, நாங்கள் பழசு கொடுக்குறப்ப கட்டுவீங்களா அப்படின்னா எந்த பொருளுக்கு கழிக்கிறாங்க சொல்லுங்கள்? கிடையவே கிடையாதுங்க. அதனால் முதல்ல தெளிவாகிக்குங்க.
எந்த பொருளுக்குமே செகண்ட் ஹேண்டு நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு காருக்கு வந்து 10 லட்ச ரூபா மதிப்புள்ள காருக்கு ஒரு 1,80,000 டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். அந்த 18% அதை எங்கே நம்ம ரெக்கவர் பண்ணுறோம்? பழசை விற்கிறீங்கன்னு வைங்களேன், அதை ஏற்கனவே 10 லட்ச ரூபா வாங்கின காரை 6 லட்ச ரூபாய்க்கு விற்போம். அதிலே 4 லட்ச ரூபா லாஸு. ப்ளஸ் அந்த டேக்ஸ் 1,80,000 அதை செட்டப் பண்ண முடியுதா? அதில் கிளைம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதனால் இந்த கருத்தை வந்து முதல்ல மாற்றுங்க. இதுக்கு இன்னொரு விதமாக ஒன்று சொல்கிறேன். எல்லாருமே கேட்பாங்க, வலைத்தளங்களில் வருது. சேதாரத்தை நீங்கள் எங்கள்கிட்டயா கொடுக்குறீங்க, அது நீங்களே தானே வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்க. இது ஜென்ரலான கேள்வி. அவங்க சைடு, உங்கள் சைடு நானும் இருந்தேன்னா நானும் அப்படி தான் கேட்பேன். நான் நகைக்கடை வைக்காமல் நானும் அந்த பக்கம் இருந்திருந்தேன்னா, என்ன சேதாரத்தை என்ன ஒரு பவுனுக்கு வந்து 1 கிராம் சேதாரம் போடுறீங்க, அந்த சேதாரத்தை எங்கள் கையில் கொடுக்குறீங்களா அப்படின்னா, அதுக்கு என்னென்னா அந்த சேதாரம்ன்றதான் அதற்கு உண்டான தயாரிப்பு செலவு. சேதாரம்ன்ற பேரில் அதை வசூல் பண்ணுறோம் நகை கடைக்காரர்கள் ஆகிய நாங்கள். ஒரு சவரன் செய்யறதுக்கு 1 கிராம் சேதாரம். அந்த சேதாரம்ன்ற பேரை மாற்றி செலவீனம், தயாரிப்பு செலவு அப்படின்னு வச்சுட்டா ரொம்ப நல்லது. அதை தான் நாங்களும் பல வருடங்களாக வலியுறுத்திட்டு இருக்கோம். அப்போ யாருமே கேட்க மாட்டாங்கல்ல, அந்த செலவு எங்கள்கிட்ட கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா? இப்போது இந்த துணி இருக்குது, ஷர்ட்டு 1 மீட்டர் 1000 ரூபா, 2 மீட்டர் எடுக்க ஷர்ட்டுக்கு, அதுக்கு உண்டான தயாரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா வேணாமா? 2000 ரூபா துணி, அதுக்கு 500 ரூபா தையல் கூலின்னு வைங்களேன். 500 ரூபா கொடுக்கணுமா வேணாமா? அவர்கிட்ட போயிட்டு இதை கொடுத்துட்டு அந்த தயாரிப்பு செலவு கொடுங்க, 500 ரூபா எனக்கு கொடுங்க, நம்ம கேட்டு வாங்க முடியுமா? அது மாதிரி தான் இந்த பொருளுக்கு 1 சவரனுக்கு ஆகக்கூடிய செலவு 1 கிராம் அப்படின்னா அதுதான் சேதாரன்ற பேரில் இருக்குது. அது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், உற்பத்தி செலவு அப்படின்னு தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது அந்த தயாரிப்பு நமக்கு வேணும்னா காயினாக கூட நம்ம வாங்கிட்டு போயிடலாம். பொருளாக வாங்கும் பட்சத்தில் அது அன்னைக்கு வாங்குறப்பயே நம்ம அதை மறந்துட வேண்டியது தான். ஏன்னா அந்த பொருளாக உருமாற்றம் பண்ணுறதுக்காக இது 1 கிராம் நாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணிக்க வேண்டியதாங்க. இதுதாங்க. அது மாதிரி தான் ஜிஎஸ்டியும் நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ரீக்ளைம் பண்ண முடியாது. 5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்டி எனக்கு இது பண்ணுங்கன்ற முடியாது. ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாங்கும் பொழுது புதிய பொருளுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அடுத்ததாக வந்து சாமுவேலோட கேள்வி. சார், எப்படி கண்ணில் பார்த்தே 18 கேரட், 19 கேரட், 20 கேரட், 21 கேரட், 22 கேரட்னு சொல்லுறது? என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? கலர் அண்ட் வேறு டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள் சார். சாமுவேல் அநேகமாக நகைக்கடை வைக்க போகிறாருன்னு தெரியல. சாமுவேல், நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏதோ கோல்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்த ரகசியமும் இல்லாமல். அதுக்காக கண்ணில் பார்த்தே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பல வருடங்கள் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டான கூட கண்ணில் பார்த்து சொல்ல முடியாது. சொல்லலாம், சில விஷயங்களை சொல்லலாம். ஒரு 18 கேரட் நகை இருக்குது, அந்த 18 கேரட் நகையை நல்ல எல்லோ பாலிஷ் அடிச்சுட்டு சும்மா பலன்னு 916 மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சா கண்ணில் பார்த்து சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து கண்ணில் பார்த்தே கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, ஒருவேளை நீங்கள் நகைக்கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்குது. அப்படி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஊர்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல, இல்லைன்னா கூட என்கிட்டயே கூட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ட்ரைனி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும். நாளுக்கு நாள் இதில் ஒரு புது பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கண்ணில் பார்த்தெல்லாம் எந்த கேரட்டையுமே சொல்ல முடியாது. கையில் தூக்கி பார்த்து சொல்லலாம், எடையை பார்த்துட்டு சொல்லலாம், அந்த மாதிரி வெயிட் போட்டுட்டு இதை பார்த்துட்டு உரசின்றது அடுத்த விஷயம். அதனால் நீங்கள் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்கள், முக்கியமான தகவல். இப்போது பரவலாக ஒரு செய்தி வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு நகைக்கடைக்காரர் ஏமாந்து போயிட்டார். என்ன ஏமாந்து போயிட்டார்? ஒருத்தர் கொண்டு வந்து கோல்டு பார்ன்னு சொல்லி கொடுக்குறார். அவர் ஒரு வியாபாரி, மொத்த வியாபாரி, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு கோல்டு பார் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த நகைக்கடைக்காரர் முதல்ல என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பார்ன்றது 100 கிராம், அந்த மாதிரி ஒரு 3 பார் வாங்கிட்டு இவர் அதுக்கு பதில் செயின் அவருக்கு கொடுக்குறார், தன்கிட்ட இருக்கிற செயினை கொடுக்குறார். அப்புறம் இன்னும் அடுத்த முறை அவர் வர்றாரு, வந்து இந்த மாதிரி
கோல்டு பாரை கொடுத்துட்டு செயின் வாங்கிட்டு போகிறாரு. இப்படிலாம் இருக்கிறப்போ திடீர்னு 1 கிலோ அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்போ நடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து ஒரு கிலோ, அதாவது 100 சவரன் வைங்களேன், 800 கிராம், 800 கிராமுக்கு உண்டான தங்க கட்டிகளை கொடுத்துட்டு செயின் எடுக்கிறார். அப்போது இவருக்கு சந்தேகம். அவர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவருக்கு சந்தேகம் வந்து அதை பார்த்துருக்காரு, பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கார். அப்போ தான் தெரியுது அந்த தங்க கட்டிகள் எல்லாமே போலியானவை அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், ஒரு நகைக்கடைக்காரர், அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருந்தால் இந்த தொழிலில் வந்திருப்பார், எவ்வளோ முதலீடு போட்டிருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரே அந்த தங்க நகை கட்டிகளை கையில் எடுத்து பார்த்து வெயிட்டு போட்டு இப்படிலாம் செக் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அப்படி இருந்துமே அதில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி எப்படி 18 கேரட்டு, 20 கேரட், 22 கேரட் கண்ணில் பார்த்து சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த சூட்சமன்றது இருந்து தொழில் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்படி வந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, கண்ணில் பார்த்து சொல்கிற அளவுக்கு எக்ஸ்ரே கண்கள் யாருக்குமே இறைவன் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும். அது அப்படியே இருந்தால் கூட லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி சாத்தியம் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.